ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே மார்னிங். இன்னைக்கு 13வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேன். இன்னைக்கு அமாவாசை வேற, அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு 5 o'clock முன்னாடியே பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னோட டே வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பூஜைலாம் நல்லபடியாக முடிச்சிட்டேன். சரி, இன்னைக்கு சண்டேன்றதுனால நெய் காசலாம் காலையில். நெய் வேற காலி ஆயிடுச்சு. இந்த 10 நாளாக சேர்த்து வச்ச ஏடெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நெய் காசிடலான்னு மிக்சி ஜாரில் போட்டுட்ருக்கேன். கூடவே இன்னொரு அடுப்பில் பாலும் வச்சுட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரெக்டாக மணி 5:30க்கு இந்த வேலைலாம் நடந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே போய் மிஷினில் துணியும் போட்டுட்டு வந்துட்டேன். அது முடிஞ்சிச்சுன்னா 6:30 போய் மேலே காய வச்சுட்டு வந்துடுவேன். வெண்ணெய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு லாங் வீடியோவில் நெய் எப்படி காசுறதுன்னு போட்டிருக்கேன். எடுத்த வெண்ணெயெல்லாம் வானலில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி கொதிக்க விட்டோன்னா இந்த மாதிரி நெய் தனியாக பிரிஞ்சு வரும். அதை வந்து வடிகட்டிட்டு இப்போ வந்து ஆற வச்சோன்னா அப்படியே மணலாக வந்துடும். அதுக்குள்ளே டீ ரெடி ஆயிடுச்சு. சரி, டீ குடிச்சிட்டு நேற்றுக்கு துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மடிச்சிட்ருக்கேன். எல்லாமே குட்டி குட்டி துணியெல்லாம் தனியாக துவைச்சேன். எனக்கு இருக்கிறதுலையே கஷ்டமான வேலை துணி மடிக்கிற வேலை. அதுலேயும் இந்த குட்டி துணி மடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தான் மடிச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் மடித்து எடுத்து அது இடத்துல அரேஞ்ச் பண்ணிடணும். நேற்றுக்கு என் பையன் கராத்தே கிளாஸ் போயிட்டு வந்தான். அவர் வந்து அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸும் அங்கங்கே போட்டு வச்சுருக்காரு. அது பிரிக்க கூட இல்லை. சரி, அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு க்ளவுஸு. இது வந்து நிஞ்சா. இதில் வந்து இந்த கம்பு சுத்துறா மாதிரியே நிஞ்சாலேயே பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணுவான் என் பையன். ஆரஞ்சு பெல்ட் வாங்கியிருக்காரு அவரு. நிறைய கப்புங்கள்லாம் கூட வாங்கியிருக்கான். எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் தான். நல்லா பண்ணுவான். எப்பாவது அது வீடியோ முடிஞ்சா எடுத்து போட்டு விட்றேன். சரி, அதெல்லாம் பிரிக்க கூட இல்லை, அப்படி இப்படியே போட்டு வச்சிருந்தாரு. அதெல்லாம் மடிச்சு அவரோட பேக்ல வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். சண்டேனாலே எல்லாருக்கும் நான்வெஜ் தான் ஞாபகம் வரும். இன்னைக்கு அமாவாசைன்றதுனால நான்வெஜ் கட்டு. அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாதம், கூழ், இந்த மாதிரி லிக்யூடான ஐட்டம் தான் சாப்பிட பிடிக்குது. இது மாதிரி சாப்பிட்டா தான் உடம்புக்கும் நல்லது. அதனால தான் நேத்திக்கே கூழெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த 1 week ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூழ் தான். தயிர் வந்துச்சுன்னா வாங்கி வெங்காயம் போட்டு கரைச்சி கொடுக்கணும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து கூழ் தான். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.